பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம கூட பேசுறார், நம்ம நடத்துறார். எவ்வளோ பாக்கியசாலிகள் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு வார்த்தையின் மூலமாய் பேச போகிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22 வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இவ்வளவு ஒரு ஆழமான ஒரு ஆலோசனை. நீங்கள் திருவசனத்தை, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற இந்த வசனத்தை வாசிக்கிறதோடு கூட இல்லை, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அதுதான். எவ்வளோ செய்திகள் கேட்போம், எத்தனையோ பிரசங்கிமார்களுடைய பிரசங்கங்களை கேட்போம். நான் ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிக்கிறேன் பிரதர், நான் பைபிளை 5 முறை 6 முறை வாசித்து முடித்து விட்டேன் பிரதர், நான் சங்கீதத்தை 20 முறை வாசித்திருக்கிறேன் பிரதர். எல்லாம் நல்லது சகோதரனே, எல்லாம் நல்லது சகோதரியே. ஆனால் வேதம் கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? நீங்கள் வசனத்தை வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இல்லை வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வசனத்தின்படி வாழ்கிறவர்களாய் நடக்கிறவர்களாய் இருக்கிற வேதம் சொல்லுங்கள். இருதயத்தில் கையை வைத்து சொல்ல முடியுமா? இந்த வசனத்தின்படி நான் வாழ்கிறேனா? இந்த வசனம் சொல்லுகிறபடி என் வாழ்க்கை போகிறதா? வேதம் சொல்லுகிறது எல்லா மனுஷர்களிடத்திலும் நீங்கள் சமாதானமாக இருங்கள் என்று. எத்தனை பேர் சமாதானமாக இருக்கிறோம்? எத்தனை கசப்புகள், எத்தனை வைராக்கியங்களை வைத்துக் கொண்டு இருக்கிறோம். எல்லா மனிதரிடத்திலும் அன்பாயிருங்கள், ஒருவருக்கு மன்னியுங்கள். வேதம் எவ்வளவோ காரியங்களை சொல்லுகிறது. செய்ய முடியுதா? வசனத்தை கேட்கிறோம், ஆனால் அதன்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கல. என் அன்பு தேவ பிள்ளையை, கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கும்பொழுது இந்த வார்த்தையுடைய வல்லமை, இந்த வார்த்தையில் இருக்கிற அற்புதங்கள், இந்த வார்த்தையில காணப்படுகிற வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நிறைவேறப் போகிறதில்லை. இந்த வார்த்தையின்படி செய்வதற்கு ஒப்பு கொடுக்கும்போது, அர்ப்பணிக்கும் பொழுது, இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் நடப்பதற்கு நம்மை நாம் முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தையினுடைய வல்லமை நம் வாழ்க்கையில கிரியை செய்யவே ஆரம்பிக்கும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை வசனத்தை கேட்கிற வாழ்க்கையா இருக்கிறதா, இல்லை என்றால் வசனத்தின்படி நடக்கிற வாழ்க்கையா இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசட்டும். ஒருவேளை வசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரம் இருப்பீர்களானால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை நீ நடத்தும் சுவாமி, இந்த வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். வசனத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அதன்படி செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலும் இந்த வசனத்தினுடைய வல்லமையும் அற்புதங்களும் விடுதலைகளும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒப்பு கொடுக்கிறீங்களா? வசனத்தின்படி நடப்பதற்கு அர்ப்பணிக்குமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திர ஐயா. தகப்பனே, இந்த வார்த்தையின்படி செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையின்படி செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அந்த வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.